நம்ம பார்க்க போகிற வீடியோ இப்போ சோனி 43 இன்ச்சி W8000T இந்த மாடலுக்கு வந்து டிஸ்பிளே வந்து போட்டோன்னா ஒயிட்டாக வரும். அதுக்கு நம்ம இந்த டி கேமரா தான் மாற்ற போகிறோம். இந்த மாடலுக்கு வந்து டி கேமரா மாற்றினா ரெடி ஆகிடும். டிவி போட்டோன்னா ஒயிட் வந்து ஆஃப் ஆகும், எந்த ஒரு பிளிங்குமே இருக்காது. அதுக்கு இந்த டி கேமரா தான் ஃபால்ட்டாக இருக்கும். அதுக்கு இந்த டி கேமரா போடக்கூடாது, வேறு ஒரு டி கேமரா போட்டு இதுக்கு தனியாக ஒரு டி கேமரா கிடைக்கும். அதே ஏயு பேனல் தான், ஏயு போர்டில் இந்த டி கேன் போர்டு இது சாம்சங்லேயே கிடைக்கும். இந்த டிகேன் போர்டு இந்த டிகேன் போர்டை போட்டுட்டு கரெக்டாக இந்த இதில் இங்கேருந்து லாஸ்ட் 51 இருக்கலாம், அதுலேருந்து 14 பாயிண்ட்டை நம்ம டேப்பால் மறைச்சிக்கணும், பிளாக் பண்ணணும். ஏன்னா அது வந்து சிக்னல் உள்ளே போகும். இது 3D கூடியது. இந்த 3Dயை நம்ம பிளாக் பண்ணால் மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். இந்த டிகேன் T43-0HV01 இந்த டிகேன் போர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டிவி ரெடி ஆகிடும். எனக்கு இந்த டிவி ரெடி ஆகிடுச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு லைன்ஸோ எதுவே இல்லாட்டி ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். அப்படி நம்ம ஒரிஜினல் தான் போட்டுக்கோம். நம்ம அந்த 3D லைனை மட்டும் கட் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த டிகேன் போர்டில் 3D சப்போர்ட் ஆகுது, இது 3D சப்போர்ட் ஆகும் அந்த டிஸ்பிளேல. அதனால் நம்ம 3D மட்டும் கட் பண்ணியிருக்கோம். 3D இருந்தால் அந்த மாதிரி ஒயிட் வரும், அதனால தான் அந்த 3D லைனை கட் பண்ணிட்டு வேறு எதை போடணும். இது ஒரிஜினல் டிகேன் போர்டே கிடைக்கும். ஆனால் அந்த டிகேன் போர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அதே கமெண்ட் வரும். ஒரு 3 மாதமோ ஒரு 6 மாதத்துலேயோ சில வரைக்கும் 1 வருஷம் கழிவு அந்த கமெண்ட் மாதிரி வந்திருக்கு. அதனால நம்ம வேறு டிகேன் போடுவோம்.